देशभक्त श्री पांडे बेचन शर्मा उग्र का जन्म उत्तर प्रदेश में हुआ था. இந்த தேசபக்த் கதையை எழுதினவர் பாண்டே பேச்சன் சர்மா உக்ர. அவரை பத்தின அறிமுகம் தான் இந்த முதல் பேராகிராஃப். அவரு உத்தரப்பிரதேஷ்ல பிறந்தாரு. அப்படி நைசர்கிக் பிரதிபா அவருடைய இயற்கையான அறிவு மற்றும் சாதனா செயல் மற்றும் பயிற்சி, இயற்கையாகவும் அறிவு இருந்துச்சு மற்றும் பயிற்சியினாலையும் உன்ஹோன்னே अपने समय के அவரு தன்னுடைய காலகட்டத்துல அவர் எழுதி கொண்டிருந்த காலகட்டத்துல அக்ரணி கத்திய சாகித்யக்கார் கே ரூபமே ஒரு முன்னணி எழுத்தாளராக அப்படி பெஹச்சான் பனாயே தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அவரு இந்த கதை எழுதக்கூடியவர், கதை உரைநடை பகுதிகள் எழுதுறவர். அதனால கத்திய சாகித்யக்கார், உரைநடை இலக்கியத்துல கவிதை எழுத மாட்டாரு, அதனால அப்படி போட்டிருக்காங்க. उग्र जी की कहानियों की भाषा सरल, अलंकारिक तथा व्यवहारिक है. அவருடைய கதைகள்ல அவருடைய எழுத்து முறை ரொம்ப எளிமையாகவும் சொல்லாட்சி நிறைந்ததாகவும் ரொம்ப பிராக்டிக்கலாகவும் இருக்கும். அவரோட ஸ்டோரிஸ் भावों के अनुरूप उनकी शैली भी व्यंग्य परक है. அவருடைய உணர்வுகளுக்கு ஏற்ப அவருடைய எழுத்து நடையும் கொஞ்சம் நக்கல் நயாடி நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையில அப்படி எதுவும் கிடையாது. தேசபக்த் கஹானி உக்ரஜிக்கு ஏக பிரேரணாபிரத் கஹானி ஹை. ஒரு ஊக்கமூட்டக்கூடிய கதை தான் இந்த கதை தேசபக்த். इसमें लेखक ने देश के लिए सर्वस्व लुटा देने वाले नव युवक को विधाता की सर्वश्रेष्ठ கிருதி மானகை. இந்த கதையில இஸ்மே லேக்கக் நே எழுத்தாளர் நாட்டுக்காக தன்னிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்து விடுகின்ற ஒரு இளைஞனை படைப்பாளி, விதாத்தான படைப்பவன், நம்மள படைக்கிறவன் பிரம்மா அப்படின்றதான் நம்மளோட மித்தாலஜிக்கல் ஃபேக்ட். அது ஒரு பிரம்மான்ற கடவுள் நம்மளெல்லாம் மனுஷங்களெல்லாம் படைக்கிறார் அப்படின்னு அந்த படைப்பாளி மிகச்சிறந்த படைப்பாக கருதுகிறார். படைப்பாளி படைத்ததிலே மிகச்சிறந்த படைப்பா தன்னோட நாட்டுக்காக தன்னிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் உயிரையும் கூட விட்டு விடுகிற ஒருத்தவனை, ஒரு இளைஞனை மிகச்சிறந்த படைப்பா எழுத்தாளர் கருதுகிறார் அப்படின்னு தான் இங்க போட்டிருக்கு. கஹானி தேவலோக்கே பரிசர் மே பிரம்மா और ब्रह्मानी के संवाद से प्रारंभ होती है. இந்த கதை எங்க ஆரம்பிக்குது? தேவலோகத்துல ஆரம்பிக்குது. அங்க பிரம்மாவும் பிரம்மாவும் அவரோட மனைவியும் கான்வர்சேஷன், அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதுல தொடங்குது. பிரம்மானி कहती है, பிரம்மானி சொல்றாங்க, சுவாமி आज आप कोई ऐसी सुंदर सृष्टि कीजिए. நீங்க இன்னைக்கு இப்படி ஒரு அழகான படைப்பை உருவாக்குங்கள். ஜோ अलौकिक और अद्भुत हो. அது மிகவும் சாதாரணமாக இருக்கக்கூடாது, ஒரு அசாதாரணமானதாகவும் அற்புதம் நிறைந்ததாகவும் இருக்கணும். அப்படி ஒரு படைப்பை இன்னைக்கு படைங்க அப்படின்னு பிரம்மா கிட்ட சொல்றாங்க தேவலோகத்துல. விதாத்தா யாருன்னா இங்க பிரம்மா. ब्रह्मानी से सामग्रियों के इंतजाम करने की तथा अपनी कृपा कटाक्ष रखने के लिए कहते हैं. இப்போ நம்மளோட மித்து என்ன, ஒரு உருவம் படைப்பாரு பிரம்மா, ஒரு உருவத்தை படைச்சு அதுக்கப்புறமா அதுக்கு உயிர் கொடுப்பாரு அப்படின்றதான் நம்மளோட மித்து. அதுக்கு அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த கதையிலயும் வருது. பிரம்மானி கிட்ட பிரம்மா சொல்றாரு, தேவையான பொருட்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கு உன்னுடைய அருளையும் வழங்கு, உன்னுடைய கிருப்பா கட்டாஷ், உன்னோட பிளஸ்ஸிங்ஸையும் அதுக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. உயிர் வந்த பிறகுதான் அதை நம்ம ஒரு மனுஷனா மதிப்போம். இப்ப அவங்க கிரியேஷன் டைம்ல இருக்கு, அதை உருவாக்குறாங்க. विधाता ने पृथ्वी जल अग्नि आकाश और पवन जैसे 5 तत्वों के सम्मिश्रण से मानव का एक पुतला बनाया. விதாத்தா படைப்பாளி நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் இவை 5 தத்துவங்களை வைத்து இணைத்து மனித ரூபத்தை, மனித பொம்மை, அதாவது அந்த பொம்மை அப்படின்னு போட்டிருக்காங்க, புத்தலா அப்படின்னா ஒரு உருவத்தை படைத்துட்டார். இப்ப அதுக்கு இன்னும் உயிர் கொடுக்கல. सर्वप्रथम उस पुतले को तेजी, दया, प्रेम, सौंदर्य, बल, बुद्धि, संतोष, धैर्य, गंभीरता आदि देव दुर्लभ समस्त गुणों से सजा दिया. முதல்ல என்ன பண்ணாரு பிரம்மா? அந்த பொம்மைக்கு தேஜி, நல்ல அறிவு, வேகம், தயா, கருணை, அன்பு, அழகு, பலம், புத்தி, திருப்தி, தைரியம்,
தீவிரத்தன்மை, இந்த அருமையான தேவலோகத்துல மட்டும் இருக்கிற அரிதான எல்லா குணங்களையும் கொண்டு அந்த பொம்மைய அலங்கரித்தார். முதல்ல இந்த மாதிரி நற்குணங்களை, அரிதான குணங்களை, தேவலோகத்துல மட்டும் காணப்படுகிற குணங்களை அதுக்கு கொடுத்துட்டார். தத் பஷ்சாத், அதன் பிறகு, விதாத்தானே, கடவுள், அதான் படைப்பாளி, உஸ்கே பாக்யமே, அதனுடைய எழுத்துல துக், தரித்திரதா, சிந்தா, ஜெய்சே கோர் பீடாதாயக் சப்து லிக்கே, ரொம்ப துக்கம், தரித்திரம், கவலை போன்ற மிகவும் கடுமையான கஷ்டங்கள் நிறைந்த வார்த்தைகளை எழுதுறாரு. ஆயுபி கேவல் 20 சால் கி லிக்குதி, வயசும் அதுக்கு நிறைய கொடுக்கல, வெறும் 20 வருஷம் தான் கொடுக்கிறாரு. इससे विधात्री ने व्यंग्य करते हुए यह कहा कि, இதனால விதாத்ரி அந்த பிரம்மணி, இங்க பிரம்மாணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களதான் அந்த படைக்கும் கடவுளுடைய மனைவி. என்னது இது, இவ்வளவு நேரம் நல்லா அழகா பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப என்ன இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. आप इस सृष्टि में अभिषिप्त जीवन जीने की रेखाएं क्यों खींच रहे हैं? இப்ப தலையெழுத்து அப்படின்னு தலையில இப்படி எழுதி வச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க ஏன் இப்ப இந்த படைப்புல ரொம்ப சபிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழணும்ன்ற வார்த்தைகளை எழுதுறீங்க, தலைய ஏன் இப்படி எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி விதாத்ரி கேக்குறாங்க. விதாத்தா கஹத்தே ஹை, அதுக்கு பிரம்மா சொல்றாரு, அப் தோ அத்புத ரச்சனா ஹோ கயி ஹை, அற்புதமான படைப்பு இப்பொழுது படைக்கப்பட்டது, படைச்சிட்டாரு அவரு. इसका मृत्युलोक में देशभक्त नाम होगा, இறப்புக்கு பிறகு மரணலோகத்துல இத தேசபக்த் அப்படின்னு பெயரால் அறியப்படும் அப்படின்னு சொல்றாரு. अब वह देशभक्त एक देशद्रोही के पीछे दौड़कर उसे पकड़ लेता है. இப்ப அந்த தேசபக்தன் பூமிக்கு வளர்ந்துட்டான், அவன் ஒரு தேச துரோகிய துரத்திட்டு ஓடி போய் பிடிச்சிட்டான். உசே மாதா கி ஜெய் போல்னே கே லியே கஹதா ஹை, அவன்கிட்ட போயிட்டு மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றான். யாரு, அந்த தேச துரோகிய. மகர் தேச துரோகி अपने सम्राट का गुणगान करता है. ஆனா அந்த தேச துரோகி அவன் ஃபாலோ பண்ற ராஜா இருப்பார் இல்லையா, அவரை புகழ்ந்து பேசுறான். तेजस्वी युवक उसे पिस्तौल से ढेर कर देता है. அந்த புத்திசாலியான வேகம் நிறைந்த இந்த இளைஞன் துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டுட்டான். தேஷ் துரோகியோं का सरदार देशभक्त के हाथों मारा जाता है. தேச துரோகிகளின் தலைவன் தேச பக்தருடைய கைகளால் கொல்லப்பட்டான். இப்ப இறந்ததுன்னா தேச துரோகிகளுடைய தலைவன் சர்தார் அப்படின்னு சொல்றாங்க. தேசபக்த் गिरफ्तार हो जाता है, தேசபக்தன் கைது செய்யப்பட்டான். देशभक्त युवक पर सम्राट के विरुद्ध द्रोह का आरोप लगाकर पक्षाताप प्रकट करने का नाटक खेला जाता है. இப்ப என்ன நடக்குது, இந்த தேசபக்த இளைஞனை அரசருக்கு எதிரா குற்ற செயல் புரிந்தவன் அப்படின்னு சொல்லி நீ அதுக்கு ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டு இனிமே இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன், நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. நாட்டக்கேலா ஜத்தகைனா அந்த மாதிரி ஒரு நாடகம் நடத்தப்படுகிறது. அவனை பல பேருக்கு முன்னாடி, அந்த மக்களுக்கு எல்லாம் முன்னாடி கொண்டு அவனை நிறுத்தி இந்த ராஜாவோட சிப்பாயெல்லாம் சுத்தி நிக்க வச்சு இந்த மாதிரி நீ ஃபீல் பண்ணு, நீ இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. நியாயாதீஷ் ஆன்யா தேத்தே ஹை கி, நியாயாதீஷ் ஜட்ஜ் என்ன சொல்றாரு, ஆர்டர் போட்டிருக்காரு, या तो देशभक्त अपने कर्मों के लिए पक्षाताप प्रकट करे. இந்த தேசபக்தன் அவனுடைய செயல்களுக்காக மன்னிப்பு கேட்கணும், மனம் திருந்தி வேண்டி கேட்டுக்கணும். அல்லது உசே தோப்பு சே உடா தியா ஜாயேகா, அவன் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு இந்த நியாயாதீஷ் சொல்லிட்டாரு. मगर देशभक्त ने विदेशी सम्राट के सामने पक्षाताप प्रकट करने के बजाय, ஆனா இந்த தேசபக்தன் வெளிநாட்டு அரசருக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டோ மனம் திருந்திட்டேன்னு வேண்டியோ வாழ்றதுக்கு பதிலாக பஜாய் மிருத்யுக்கோ வரன் கர்னா உச்சித்து சமஜா, இந்த இறப்பே எனக்கு வரம் அப்படின்னு, இறப்பு வரமே எனக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு நினைச்சு. ऐसा देशभक्त युवक जब कारागार में पहुंचा तो, இந்த மாதிரியான ஒரு தேசபக்த இளைஞன் இந்த காராகார் அந்த சிறைக்குள்ள போன உடனே, காராகார் பி अपने आप को धन्य समझने लगा था, அந்த சிறைச்சாலை கூட தன்னை ஒரு ஆசீர்வாதம் நிறைந்ததா
கருதுது. ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தவன் நம்ம கிட்ட வந்திருக்கானே, எப்பயும் கெட்டவங்க தானே சிறைக்கு வருவாங்க. वह अपने आप को स्वर्ग के समान पवित्र और महान समझने लगा था. அந்த சிறைச்சாலை தன்னைத்தானே என்ன நினைத்துக் கொள்கிறது? ஸ்வர்க்கத்துக்கு சமமானதாகவும் புனிதமானதாகவும் மிக சிறந்ததாகவும் நினைச்சுக்குது. देशभक्त युवक को देखकर संपूर्ण जगत मृत्युलोक और देवलोक सभी आनंदमय थे. தேசபக்த இளைஞனை பார்த்து இந்த உலகம் முழுவதும், அப்புறம் இந்த யமலோகம் மிருத்யுலோக் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் தேவலோகம், இது எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்காமா. இந்த மாதிரி தன் உயிரை துச்சமா மதிச்சு நாட்டை கம்பேர் பண்ணும்போது எனக்கு உயிர் பெருசு இல்ல அப்படின்னு நினைச்சதுக்காக. ऐसे देव दुर्लभ गुणों से संपन्न देशभक्त अपने देश के लिए, இந்த மாதிரி தேவ துர்லப அரிதான ஒரு ரேரான குணங்கள் நிறைந்த, தேவலோகத்துல மட்டும் காணப்படுகின்ற அந்த ரேரான குணங்கள் நிறைந்த தேச பக்தன் தன்னுடைய நாட்டுக்காக, அப்படி மாத்ருபூமி கேலியே, தன்னுடைய தாய் நாட்டுக்காக பலிதான் ஹோனே ஜா ரஹா தா, தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்து கொண்டிருந்தான். ஸ்வர்கலோக் மே குஷியோं की लहर दौड़ रही थी. ஸ்வர்கலோகத்துல ஆனந்த அலை ஓடிக்கொண்டிருந்தது. अंतः देशभक्त को जंजीरों से बांध कर तोप से उड़ा दिया जाता है. தேசபக்தனை சங்கிலியால கட்டி துப்பாக்கியால சுட்டு கொன்னுட்டாங்க. उस पुतले के एक एक कण को देवता अनमोल मणि की तरह अपने पास रख लेते हैं. உஸ் புத்தலேக்கே ஏகே கண்கோ, அந்த இப்போ மறுபடியும் அவனுக்கு உயிர் போயிடுச்சு, அதனால புத்தலேன்ற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. அவனுடைய ஒவ்வொரு துகள்களையும் கடவுள் எப்படி இந்த ஐம்பூதங்களால் படைத்தாரு. அன்மோல் மணிக்கு தரக, ஒரு அரிதான ஒரு ரத்தினத்தை போல தன்னிடத்தில் வைத்து கொண்டார். ஏன்னா அவர் அப்படி படைத்தார் அவனை, எல்லாமே வச்சு அந்த உடம்புக்குள்ள. அதனால அவனை அன்மோல் மணி, ஈடு இணையற்ற ரத்தினங்கள், அந்த மாதிரி ரத்தினங்கள் கிடைக்காத மாதிரி அவனோட ஒவ்வொரு உடல் துகள்களையும் கடவுள் வைத்துக்கிட்டார். और बहुत देर तक देवलोक में देशभक्त का जयघोष होता रहता है. தன்னுடைய உயிரை தேசத்துக்காக தியாகம் செஞ்சவனுக்கு தேவலோகத்துல ரொம்ப நேரம் வரைக்கும் ஜெயகோஷம் போட்டுட்டு இருந்தாங்க. அங்க அவன் தேஷ்பக்துக்கா ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு எழுத்தாளர் சொல்றாரு. लेखक उग्र ने देशभक्त कहानी के माध्यम से देशवासियों को और विशेष रूप से युवा वर्ग को कठिन परिस्थितियों में भी देश सेवा के पद पर अग्रसर होने की प्रेरणा दी है. लेखक उग्र தேசபக்தி கதை மூலமாக தேசவாசியோங்கோ, தேச மக்களுக்கு, மற்றும் விசேஷ ரூப் சே, சிறப்பாக இளைஞர்களுக்கு, கட்டின் பரிஸ்தித்தியோமே, கடுமையான சூழ்நிலைகளில் கூட, தேஸ் சேவா கே பத் பர், நாட்டுக்கு சேவை செய்யும் பாதையில, அக்ரசர் ஹோனேக்கு பிரேரணா தீகை, ஒரு அணிவகுத்து செல்வதற்கான உத்வேகத்தை கொடுக்கிறார்.